மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. தமிழ்நாட்டில் சீமான் தலைமையில் இயங்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று 100க்கும் மேற்பட்ட இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள், மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ்பி வருண்குமார் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்த இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பல்வேறு குழுக்களாக நாடு முழுவதிலிருந்து நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர். இளம் மாவட்ட எஸ்பிக்களாக உள்ள திறம்பட செயல்படும் போலீஸ் அதிகாரிகள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பல்வேறு வகையில் குற்றத்தை தடுக்கும் யோசனைகளை குழுவிற்கு தலைமை ஏற்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேடையிலேயே முன்வைக்கும் வாய்ப்பு இந்த மாநாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் இளம் எஸ்பியாக திருச்சியில் பணியாற்றும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கு உள்துறை செயலகம் இந்த மாநாட்டில் பங்கேற்கும்படியும், நாடு முழுவதும் உள்ள 22 ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை ஏற்று சைபர் கிரைம், இணையதள மிரட்டல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் விளக்கும்படி அவருக்கு மத்திய உள்துறை அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் இணையதள குற்றங்களை கண்காணிப்பது, தடுப்பது என்பது குறித்து விரிவான விளக்கத்தை அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் ஆதாரங்களோடு விளக்கி பேசினார். இந்நிலையில் இதுபோன்ற சைபர் குற்றங்களால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக உள்ள தானும் தன்னுடைய குடும்பத்தினருமே தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டதாகவும், அதற்கு காரணம் நாம் தமிழர் என்ற கட்சி என்றும், இந்தியா முழுவதிலிருந்தும் பங்கேற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் பகிரங்கமாக திருச்சி எஸ்பி வருண்குமார் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நாம் தமிழர் கட்சியை கண்காணிக்க வேண்டும், இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் அவர் தேசிய அளவிலான மாநாட்டில் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே என்ஐஏ உள்ளிட்ட தேசிய அமைப்புகளின் சோதனை வளையத்தில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி குறித்து பிரதமர், உள்துறை அமைச்சர் தொடங்கி வைத்த தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பகிரங்கமாக வருண்குமார் ஐபிஎஸ் பேசியுள்ளதால் அந்த கட்சிக்கு மேலும் சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. பிரிவினைவாத இயக்கங்களையும் கட்சிகளை தடை செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சியை பிரிவினைவாத இயக்கம் என்றும், அந்த கட்சியின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் வருண்குமார் ஐபிஎஸ் மாநாட்டில் விளக்கி பேசியிருப்பதன் மூலம் அந்த கட்சிக்கு விரைவில் மத்திய அரசு மூலம் நெருக்கடி வர வாய்ப்பு உள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. திருச்சி எஸ்பி வருண்குமார், அவரது மனைவியான புதுகை எஸ்பி வந்திதா பாண்டே உள்ளிட்ட குடும்பத்தினரை சில நாட்களுக்கு முன் இணையதளத்தில் ஆபாசமாக தாக்கி பலர் எழுதி வந்ததும், இது தொடர்பாக திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் சிலர் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. Sir, this is to throw light on what's happening in cyberspace. Chennai-Bangalore highway, there was a law and order problem. A person puts out a tweet saying 9 women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil. We effect an arrest. We find out who is behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for effecting that arrest. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we arrest it. Continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. She was attacked, her photos were mocked, and then they put out my children photo and they had openly, 2 SPs, they put out my children's photo and they told that we will eliminate them. If not now, after your retirement. That kind of open assault on 2 SPs. The public is also watching this. Now coming to the point on this topic, we gave a complaint, the government was supportive, the police department was very supportive, 3 FIRs were registered, but it has been 3 months now, we have not got replies from Instagram, Facebook and X, former Twitter. The point being, we have escalated it at highest level. Me as a police officer, superintendent of police, got upset with the way they were responding.
So I've gone to High Court seeking a direction to furnish the replies on who posted these threatening and obscene images. And also one of the prayers in the High Court is to order X to take down all those offensive tweets, because even now the photos of my children, wife, mom photos, my photos is all there in Twitter. So being in public life, I did not want to be in that forum, so we both exited it. Point being, they don't respond to queries of law enforcement agencies. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.